கம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதரின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்கிறோம். கடுமையாக உழைத்தும் பல நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் நிற்பதில்லை. இல்லை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டிய பிறகு நமக்கு நிறைய பாதிப்புகள் வருகிறது. யாரால் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தா, எதனால் பாதிப்புனா கண் திருஷ்டி. நம்ம வாழற வாழ்க்கையை வச்சு எதிர்த்து வீட்டுக்காரங்களால் கண் திருஷ்டி இருக்குமோ, யாரால கண் திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு மனசு பயப்படுது. ஏன்னா திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுது. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டா பிறகு உடல்நல பாதிப்புகள் வருது. நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா யாராவது உனக்கு பரவாயில்லப்பா நல்ல காசு வருது, நீ வசதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அடுக்கடுக்காக குடும்பம் சரிவை சந்திக்கிறது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு திடீரென வீழ்ச்சி வருகிறது. சில குடும்பங்களில் கல்யாண தடைகள் கடுமையாக இருக்கு. இப்படியெல்லாம் தடைகள் இருப்பதற்கு கண் திருஷ்டி காரணம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அது இந்த பதிவுடைய நோக்கம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண் திருஷ்டி எதனால் வருகிறது, யாரால் கண் திருஷ்டி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்ன செய்த பிறகு அந்த கண் திருஷ்டி வருகிறது, அந்த கண் திருஷ்டி வந்தால் அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பயன்படுத்தும், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவுடைய இறுதியில் பொதுவான கண் திருஷ்டி பரிகாரங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆக ராசி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி படுத்துகிறது, எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வழிமுறையை சொல்லித் தருகிறேன். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசின்னு சொன்னாலே சார் சிரிச்ச முகம், பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் சார். எங்கே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. யாராவது ரெண்டு பேர் சொந்தக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு இவங்க போய் சேர்த்து விட்டுருவாங்க. பலருக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நல்ல வழிகளை சொல்லுவாங்க. நல்ல கவனிச்சுக்கிடுங்க, நல்ல வழிகளையெல்லாம் இவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வழிகளினால் வாழ்க்கையில் முன்னேறினவங்க. இப்போ நீங்கள் ஒரு மனநல ஆலோசகராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஜோதிடராக இருக்கீங்க, ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆலோசனையை பெற்று உங்கள் குடும்பத்தாரே முன்னேறியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லா இருக்காங்க. அப்போது நல்லா ஆன பிறகு உங்களை இவர் தான் எனக்கு நல்லது காரணம் அப்படின்னு நன்றியோடு கூட உங்களை நினைத்து பார்க்க மாட்டார்கள். வெளியிடத்தில் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கே வேதனையாக இருக்கும், இவ்வளவு செய்தோமே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. இந்த மிக முக்கியமான காரணம், தொழில் விஷயங்களில் அதிக கண் திருஷ்டி பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. செய்யும் தொழிலால் அதிக கண் திருஷ்டி பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. காரணம், ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்திலே நீச்சமடைகிறார். இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம். ஒரு தொழிலில் நீங்கள் வளர்றீங்க அப்படின்னா அறிவு திறமையால் வளருவீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அதிகம், ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் அதிகம். மிக அழகாக திட்டம் போட்டு மிக அழகாக உங்கள் சாமர்த்தியத்தினால் பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிப்பீங்க. அப்படி சம்பாதிக்கிற போது அதை பார்த்துட்டு உறவுக்காரங்களே பொறாமப்படுவாங்க. இவனுக்கு என்னடா நேற்று சாதாரணமாக இருந்தான், இன்னைக்கு பாரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அப்படின்னு பொறாமப்படுவாங்க. 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்களுக்கு பாதகாதிபதி. அப்படி அந்த பாதகாதிபதினு சொல்லும்போது உங்களில் பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, என்னங்க உங்கள் பையன், உங்களுக்கு என்னங்க யோகம், உங்கள் பையன் வெளிநாடு போயிட்டான், அங்கே வசதியாக வளரான், கட்டுக்கட்டாக பணம் அனுப்புகிறானுங்க அப்படின்னு இருப்பான். அந்த பையன் அங்கே வேலை இல்லாமல் சிரமப்படுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். இது எல்லாம் உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. தொழிலில் நீங்கள் படிப்படியாக முன்னேறி பெயரும் புகழும் வாங்குவீங்க. நல்ல ஃபேம் கிடைக்கும் போது திருஷ்டி உங்களை தடுக்கும். மிகப்பெரிய வீழ்ச்சியை மிதுனராசிக்காரங்க சந்திப்பீங்க. என்னங்க நல்லா வந்துக்கிட்டே இருக்கும், பெரிய உச்சத்தை தொட போகிறோம் அப்படின்னு நினைக்கிற போது திடீரென்று உங்களுக்கு ஒரு அவமானம், தொழிலில் ஒரு அவமானம், ஒரு கிரிட்டிசிசம், ஒரு கெட்ட பேர், தேவையில்லாத பழி, இதெல்லாம் கீழே இறக்குது. காரணம், கண் திருஷ்டி கடுமையாக உங்களை தாக்குகிறது. 4ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் அவன் 10ஆம் இடத்துல போய் நீச்சமடைகிறான்.
அப்படி இருக்கிற போது ஒரு அழகான ஃப்ளாட் கட்டி பாருங்க, வீடு வாங்கி பாருங்க. உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, உங்கள் சகோதரர்களே வந்து பார்த்துட்டு அவனுக்கு என்ன அழகான வீடு கட்டிட்டான், அவன் என்ன வாழ்க்கையில் வசதியாக இருக்கான், நாம் அப்படி கட்டினோமா, அவனை பாரு ரொம்ப வசதியாக இருக்கான் அப்படிம்பாங்க. நீங்கள் சாதாரணமாக வீடு கட்டினால் கூட உங்கள் மீது கடுமையான கண்திருஷ்டி வரும். அந்த கண்திருஷ்டியுடைய பாதிப்பு எப்படின்னா, வீடு கட்டி சில ஆண்டுகளுக்குள்ளேயே உடல்நல பாதிப்பு, மிக கடுமையான பாதிப்புகள் பலருக்கு வருது. அதற்கு காரணம் நீங்கள் கட்டியிருக்கிற வீடு அவர்களுக்கு தாங்கலை. சில மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வாகனங்கள் வாங்குவாங்க. அந்த வாகனங்கள் வாங்கி அவர்கள் தொழிலுக்காக கூட வாகனம் வாங்கியிருப்பாங்க. அந்த வாகனத்தில் பயணம் பண்ணுவாங்க. வாகனத்தை அவங்க வாங்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நிறைய திருஷ்டிகள் வரும். தொழில்முறை எதிரிகளே வருவாங்க. அவங்க எதிரிகள் தொழிலில் உங்களை அழிக்கணும் பார்ப்பாங்க. அதற்கு போய் சாமியை கூட கும்பிடுவாங்க சில பேர். உங்கள் உறவுக்காரர்களே சில பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிடுவாங்க, வயிற்றெரிச்சல் விடுவார்கள். அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. அதே போல உங்கள் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே நீச்சம் அடைகிறார். ஆக உங்களுடைய தெய்வ அனுக்கிரகத்தை கூட தடுக்கக்கூடிய அளவிற்கு இப்படி கண்திருஷ்டி உங்களை மிக கடுமையாக பாதிக்கிறது. நீங்கள் வீடு கட்டிய பிறகு, நீங்கள் வாகனம் வாங்கிய பிறகு பயங்கரமான பாதிப்பு வருது. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய பிள்ளைங்க சில பேர் காலேஜுக்கு வந்தோன்னு சரியாக படிக்க மாட்டாங்க. மிதுன ராசியில் அப்படிலாம் தடைகள் வரும். அதுமாதிரி ஹெல்த் இஷ்யூ நிறைய பேருக்கு கொடுக்கும். கண்திருஷ்டியினால் மிகப்பெரிய பாதிப்பு, படிப்பில் பாதிப்பு, கண்திருஷ்டியினால உங்களுடைய உடல் நலத்தில் பாதிப்பு, அப்படி மிக கடுமையான சோதனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசி இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது உடன் பணிபுரியக்கூடியவர்களே பகைவர்களாக மாறுகிறார்கள், சகோதரர்களே பகைவர்களாக மாறுகிறார்கள். வெளியே ஒன்று வச்சுக்கிட்டு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசுவாங்க, உங்களோடு மட்டும் பேச்சை குறைச்சிக்கிடுவாங்க. பேச்சை குறைச்சிக்கிட்டு உங்கள் மீது பழிய சொல்லுவாங்க. அவன் என்ன ரொம்ப வசதியாகிட்டான், அவனுக்கு என்ன பணக்காரன் அப்படின்னு ஒரு வயிற்றெரிச்சலோடு உங்களை பேசுவார்கள். உங்கள் பிள்ளைகள் வளர்வது கூட உங்கள் உறவுக்காரர்களுக்கு பிடிக்காது. உங்கள் பிள்ளைகள் நல்லா படித்தா, நல்ல மதிப்பெண் வாங்கினா, வாழ்க்கையில் நல்லா இருந்தால் கூட பிறகு மற்றவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தார், அதாவது உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் உறவினர்கள், இவர்களால் கூட இந்த திருஷ்டி விழுகிறது. ஆகவே இப்படி வயிற்றெரிச்சல் மிதுனராசியை சுற்றி இருக்கும்போது கடுமையான பாதிப்புகள் வருது. நாங்கள் என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பரிகாரம் உண்டு. எப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வினையால் வந்திருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்னா, கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், குறிப்பாக திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். ஆகவே கடல் ஓரத்திலே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை குடும்பத்தார் அனைவரும் படிக்க வேண்டும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தனையர் தாக்க, பார்க்க பார்க்க பாவம் குடிபட என்ற வரிகள் மிக முக்கியமான வரிகள் இதற்கு. ஆகவே இந்த கோயிலில் உட்கார்ந்து கந்தர் சஷ்டி கவசத்தை குடும்பத்தார் அனைவரும் முழுமையாக படித்துவிட்டு முருகனை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் வரணும். கண்டிப்பாக நாழிக்கிணற்றிலே குளிக்கணும், கடலில் குளிக்கணும், பிறகுதான் முருகனை தரிசனம் செய்யணும். அப்படி முருகனை வழிபட்டு விட்டு அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய, அதாவது கோயில் பிரசாதம் இருக்கு பாருங்க, அந்த பிரசாதத்தை வாங்கி பலருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பலருக்கு உங்களால் முடிந்தால் ஒரு 11 பேருக்கு அந்த கோயிலிலே பிரசாத ஸ்டாலில் இருக்கக்கூடிய பிரசாதம், உங்களால் இயன்ற பிரசாதத்தை வாங்கி ஒரு 11 பேருக்கு கொடுத்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். அன்பர்களே, மிக முக்கியமான இன்னொரு விஷயம் உண்டு. தயவு செய்து மிதுனராசிக்காரர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு முதலிலே குடிப்பதற்கு தண்ணீர் கொடுங்கள். சில பேர் மனசில் அப்படி தணலோடு வருவாங்க, கொதிச்சு போய் வருவாங்க. உட்காரும்போதே மனசுக்கு புரியும், உனக்குள்ள வாழ்க்கையை பாருடா அப்படின்னு கொதிச்சு போய்கிட்டு உங்கள் வீட்டில் உட்காருவாங்க, வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய மன பொறாமையை நீங்கள் அடக்குவதற்கு தண்ணீர் அற்புதமான பரிகாரம். ஒரு சொம்பு தண்ணீரை கொண்டு போய் வரவங்களுக்கு வந்த உடனே குடிக்கிறதுக்கு கொடுங்க. அந்த தண்ணீர் அவர்கள் பொறாமை உணர்வுகளை அடக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை. அதை செய்யுங்க, நீங்கள் வெற்றி பெறுங்கள். என் அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் கண்திருஷ்டியினால உங்களுக்கு வரக்கூடிய, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சொன்னேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த கண்திருஷ்டியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்னு சொன்னேன்.
பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவான கண்திருஷ்டி பரிகாரம் எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த கண்திருஷ்டிக்கு எப்படி சுத்தி போடுவதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. கண்திருஷ்டி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். யாருக்கு கண்திருஷ்டி இருக்கிறதோ அவர்களை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். அந்த வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைத்து கையிலே கல் உப்பு, அதுதான் முக்கியம். கல் உப்பை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 3 முறை வலது பக்கமாக சுற்றி, பிறகு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடது பக்கமாக 3 முறை சுற்றி அவர்களை கிழக்கு நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் முறை. பிறகு இந்த கல் உப்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ்லேயே தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் கரைத்து விடலாம். சில பேர் வீடுகளில் ஸ்டவ்வில் அதை போட்டு எரிச்சிடுறாங்க. தண்ணீரில் கரைத்து விட்டாலும் போதும். இது ஒரு முறை. இன்னொரு முறை கண்திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் பொதுவாக கண்திருஷ்டி நீக்குவதற்கான இந்த பரிகாரங்களை பண்ணுறாங்க. இன்னொரு முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்ந்த மிளகாய், சிறிது கல் உப்பு, இதை எடுத்துக்கொண்டு நான் முன்னரே சொன்னது போல ஒருத்தரை உட்காத்தி வச்சு, வடக்கு நோக்கி உட்காத்தி வச்சு, வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சொல்லி அவரை சுற்றி விட்டு, பிறகு அந்த காய்ந்த மிளகாயை கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. இது ஒரு முறை இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்க, கடுமையான கண் திருஷ்டி அந்த வாகனத்திற்கு வந்து விடக்கூடாது, அதனால் குடும்பத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த வாகனத்தை சுற்றி தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி கற்பூரம் வைத்து சுத்தரும். கற்பூரம் வைத்து அந்த தேங்காயை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல குடுமையை எடுத்துடணும் தேங்காயிலிருந்து, அதன் மீது கற்பூரம் வைத்து அந்த வண்டிக்கு கற்பூரத்தை காட்டிவிட்டு தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி ஒரு திருக்கோயில், முடிந்தவரை பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது, அந்த கோயிலில் சிதறுகாய் கொடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை. அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வெளியூர் போகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வது, அது திருஷ்டி விழுந்துருமோ, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பலர் பயப்படுறாங்க. இவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அப்படி தெய்வத்தை வழிபடணும். உதாரணமாக சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் இரணியம்மன் கோயில்னு எல்லையில் இருக்க பாருங்க, இரணியம்மன் கோயிலில் பூஜை செய்து விட்டு வண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு, 1 வயதுக்கு தாண்டிய குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிற போது அந்த குழந்தையை தனியாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. தாயின் மடியில் அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு இதை போல கிழக்கு, அதாவது வடக்கு நோக்கி அவர்களை உட்கார வைத்து நீங்கள் கல் உப்பை சுற்றி அந்த திருஷ்டியை வழக்கம் போல கழித்து விட்டு அந்த தாயின் மடியில் உட்காத்தி வைத்து தான் அந்த குழந்தைகளுக்கு பரிகாரம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் சிறு குழந்தைகளுக்கு கல் உப்பு பரிகாரமோ வேறு கண்திருஷ்டி பரிகாரமோ செய்யக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு கண்திருஷ்டி கழிவதற்கு இவர்களுடைய கன்னத்திலே ஒரு கருப்பு மை போட்டு, கண்ணுக்கு இடுவாங்க பாருங்க கருப்பு மை, அந்த மையா இருந்தாலும் போரும். விளக்கை எரிய விட்டு இந்த விளக்கு திரியிலிருந்து ஒரு கருக்கு வரும் பாருங்க, விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கருக்கை எடுத்து கூட கன்னத்திலே ஒரு புள்ளி வைக்கணும். அதே போல குழந்தையுடைய உள்ளங்காலிலே அந்த கருப்பு புள்ளியை, கருப்பு பொட்டு வைக்கிறோம். இப்படி வைத்தீர்களானால் குழந்தைக்கு வரக்கூடிய திருஷ்டியும் போகும். அன்பர்களே, உங்கள் ராசிகளுக்குரிய கண் திருஷ்டி யார் வருகிறது, எப்படி தீரும் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் பார்த்த ஜோதிடர் புரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.